வணக்கங்க. நான் உங்கள் அம்பிகா பேசுகிறேன். நம்ம டீக்கடை அண்ணாச்சி சேனலுக்காக நீங்கள் என்னுடைய முதல் வீடியோவுக்கு கொடுத்த பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. என்னை நீங்கள் இந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவீங்க என்னுடைய சமையல் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த 2 நாளில். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு காளான் பெப்பர் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேன். அது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வேலை முடிஞ்சு வர்றவங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க இல்லையா? என்னுடைய சமையலை பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும் நான் எப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு. 2 நிமிஷத்தில் நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றதுக்குள்ள நீங்கள் தாளிச்சுட்டு போயிடலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். வணக்கங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த காளான் பெப்பர் மசாலா செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். காளான் பாருங்க, ஒரு பேக்கெட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது போக கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து அறுத்துருக்குறேன். அது இல்லாமல் இந்த காளான் பெப்பர் மசாலுக்கு மெயினாக இந்த பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் மிளகு, ஏன்னா இது பெப்பர் மசாலா அதனால மிளகு, இஞ்சி ஒரு 2 துண்டு, ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை ஒரு துண்டு, பூண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன். இதை இப்போ மிக்சியில் நம்ம நைஸாக கொஞ்சம் அரைச்சிடலாம். அரைச்சி இப்போ வச்சிடலாம். சரியா? அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாருங்க. அந்த மசாலா நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு நான் காமிச்சு கொடுக்குறேன். சரிங்களா? மண் சட்டி தான் வச்சிருக்கிறேன். மண் சட்டியில் இந்த காளான் ஃப்ரைலாம் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானதும் கூட. அதனால இப்போ நான் மண் சட்டியில் தான் இந்த 2வது சமையல் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிங்க? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை வெங்காயம் போட்டுட்டேன் நான் ஃபஸ்ட்டு. முதல்ல வெங்காயம் மட்டும்தான் போடணும். இதுக்கு கடுகு, ஜீரகம், பூண்டு எதுவுமே தாளிக்க தேவையில்லை. வெறும் வெங்காயத்தை போட்டு 2 கருவேப்பிலை மட்டும் போடுறேன். பாருங்கள், 2 கருவேப்பிலை மட்டும் சும்மா. நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, செவந்து வந்திருக்குது பாருங்கள் வெங்காயம். இப்போ நம்ம இந்த காளானை போடணும். இதுக்கு நம்ம தக்காளி சேர்த்திக்கிறது இல்லை. இந்த பெப்பர் மசாலாவுக்கு தக்காளி வேண்டாம், அது ஒரு மாதிரி இனிச்ச மாதிரி இருக்கும். அதனால் வேலையும் ஈஸி, 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லைன்னு யோசிக்கவும் வேண்டியதில்லை. பாருங்கள், நான் பண்ணுற சமையல்லாம் ரொம்ப ஈஸியான சமையல். உங்களுக்கு நிறைய பொருளுகள்லாம் தேவையில்லை. சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சமைச்சிடலாம். என்னுடைய வீடியோவில் உடனுக்குடன் உங்களை சேரணும் அப்படின்னா டீக்கடை அண்ணாச்சி சேனலை நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த வெங்காயமும் காளானும் வணங்குறப்ப நம்ம உடனடியாக உப்பு போடக்கூடாது. அதனால கடைசியாக இந்த மசாலா போடுறப்ப உப்பு போட்டால் போதும். ஏன்னா நிறைய பேர் இந்த வெங்காயம் போட்ட உடனே உப்பு போட்டுருவாங்க. அதனால் இந்த காளானில் டக்குன்னு உப்பு ஏறிடும். அதனால் நம்ம சாப்பிட முடியாது. நீங்கள் அதனால் மெதுவாக போட்டால் போதும். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயமும் காளானும் நல்லா வணங்கி வந்திருக்கு தான். நம்ம தண்ணியே ஊற்றலை. தண்ணி ஊற்றாமையே இந்த காளான் காளான் இருக்கிற தண்ணியில் நம்ம கழுவிட்டு போடுறோம் இல்லைங்களா, அதுலேயே இந்த காளான் வெந்துடுது. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அவ்வளோதான். மஞ்சத்தூளெல்லாம் போட வேண்டாம். அப்போ தான் இந்த மசாலா நல்லா கிரே கலரில் பெப்பர் கலரில் கிடைக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு தேவையாக கொஞ்சமாக போட்டால் போதுங்க. நல்லா பெரட்டி விட்டுறலாம். காளான் பெப்பர் மசாலா இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, ஒரு ரசம் வச்சாலும் கூட போதுங்க. இது பக்கத்தில் வச்சுக்கிட்டு சூப்பராக சாப்பிட்றலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக, மணமாக. பச்சை மசாலா இது எல்லாமே. அதனால் பச்சை மசால் கிரேவி, காளான் பச்சை மசால் கிரேவி இதுக்கு பேர். நம்ம காளான் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எண்ணெயெல்லாம் திரண்டு மசாலா எப்படி இருக்குதுன்னு, கிரேவி அப்படியே மணமாக வீடே மணக்குது. சரிங்களா? இப்போ நான் 2 புதினா தலையை அதில் அப்படியே போடுறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியும் போடலாம். இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் புதினாவை போட்டிருக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதாங்க என்னோடய சமையல். என்னங்க, என்னுடைய காளான் பெப்பர் ஃப்ரை மசாலா பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? வெறும் 5 நிமிஷம் தாங்க இந்த சமையலை பண்ணிடலாம். சத்தியமாக சொல்கிறேன், இது என்னுடைய சமையலே கிடையாது, எங்கள் மாமியாரோடது.
இந்த சமையலை செஞ்சுக்கிட்டு அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. இன்னியுமே ஏன் குழந்தைங்க பையன் பொண்ணு முதல் கொண்டு இந்த மசாலான்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க. இப்போ இன்னைக்கு டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? நான் தான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன்ல. இன்னைக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சமையல் கட்டில் போய் சமையல் செய்கிறப்ப உப்பு எடுப்போம். உப்பு எடுத்து உப்பு போட்டுட்டு எண்ணெயை முதல் கொண்டு இதுதான் நான் அப்படியே கையை உதறிடுறோம். அந்த உப்பு போடுறப்ப அந்த உதறல் மட்டும் இருக்கவே கூடாதுங்க. வீட்டில் சண்டை சச்சரவு தீரவே தீராது. சரிங்களா? வீட்டுக்குள்ளார அமைதியாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல ஒரு சமையல் கட்டுக்கு போகிறப்ப ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. ஒரு கப்பில் நீங்கள் உப்பு சமைச்சு உப்பு போடுறப்ப கையோடு அந்த கையை கொண்டு வந்து தண்ணியில் நனைச்சிருங்க. இந்த கையை மட்டும் உதறி விட்டுறாதீங்க. தயவு செய்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். சரிங்களா? சூப்பர்.